எம்ஜிஆரை முப்பிறவி கண்டவர்கள் என்பார்கள். காரணம், அவருக்கு நேர்ந்த 3 சம்பவங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு பீனிக்ஸ் பறவையைப் போல எழுந்து அரசியலிலும் சினிமாவிலும் அரிய சாதனைகளை நிகழ்த்தினார் எம்ஜிஆர். அவரை பாதித்த 3 சம்பவங்கள் என்ன? இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ஜிஆர் சினிமாவில் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தாலும் தமது தாய் வீடான நாடகத்துறையை மறக்காமல் இருந்தார். எனவே எம்ஜிஆர் நாடக மன்றத்தை உருவாக்கி நாடகங்களை நடத்தியதுடன் தானும் அவ்வப்போது நாடகங்களில் நடித்து வந்தார். 1959ஆம் ஆண்டு திருடாதே படத்தில் நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சீர்காழியில் இன்பக் கனவு என்ற நாடகத்தை நடத்தினார் எம்ஜிஆர். அப்போது நாடகத்தின் ஒரு காட்சியில் குண்டுமணி என்ற நடிகரை எம்ஜிஆர் தூக்கும் போது கால் இடறியதால் அந்த நடிகர் எம்ஜிஆர் மேலேயே விழுந்தார். இதில் எம்ஜிஆருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுத்த படுக்கையானார். எம்ஜிஆர் குணம் அடைந்தாலும் முன்போல் நடக்கவும் முடியாது, சண்டை காட்சிகளில் நடிக்கவும் முடியாது, அவரது சினிமா வாழ்க்கை அவ்வளவுதான் என வதந்திகள் பரவின. ஆனால் அவற்றை முறியடிக்கும் வகையில் விரைவாக குணமடைந்த எம்ஜிஆர் முன்பை விட வலிமையுடன் சண்டை காட்சிகளில் நடிக்க தொடங்கி வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார். இரண்டாவது சம்பவமாக 1967ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார். ஜனவரி 12ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக புறப்பட தயாராக இருந்தார் எம்ஜிஆர். அப்போது அவரை சந்திக்க வந்த நடிகர் MR ராதா அவரை துப்பாக்கியால் சுட்டார். உடனடியாக எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்தார். கழுத்தில் பாய்ந்த குண்டை அகற்றினால் உயிருக்கு ஆபத்து நேரலாம் என கருதிய மருத்துவர்கள் அதனை அகற்றாமலேயே தையல் போட்டனர். எம்ஜிஆரால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத நிலையில் அவர் மருத்துவமனையில் கழுத்தில் கட்டுடன் இருக்கும் படங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டன. அந்த தேர்தலில் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே மாபெரும் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின் தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் எம்ஜிஆரின் குரல் வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. படங்களில் வேறு யாரையாவது டப்பிங் கொடுக்க செய்யலாம் என்ற யோசனைகளை எம்ஜிஆர் நிராகரித்தார். சொந்த குரலில் பேசி நடிக்கவே விரும்பிய எம்ஜிஆர் கடுமையான பேச்சு பயிற்சிகளை மேற்கொண்டு தமது குரலை மீண்டும் மீட்டெடுத்தார். குரலில் மாறுபாடு இருந்தாலும் ரசிகர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பின் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான காவல்காரன் திரைப்படத்தில் எம்ஜிஆரின் மாறுபாடான குரல் இடம்பெற்றிருக்கும். மூன்றாவது சம்பவமாக 1984ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது அவருக்கு மூளையில் கட்டி ஏற்பட்டு பக்கவாதம் வரை சென்று மீண்டார். அந்த நேரத்தில் மக்களவைக்கும் தமிழக சட்டப்பேரவைக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் களம் சூடு பிடித்திருந்த நிலையில் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் வதந்திகள் பரவின. அந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த RM வீரப்பன் மருத்துவமனையில் எம்ஜிஆர் தொப்பி இல்லாமல் நாளிதழ்களை படிப்பது, சூப் குடிப்பது போன்ற காட்சிகளை வீடியோ எடுத்து திரையரங்குகளில் வெளியிடச் செய்து மக்களின் சந்தேகத்தை போக்கினார். இதனால் அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். இதனால் எம்ஜிஆர் 3வது முறையாக முதலமைச்சராகி வரலாறு படைத்தார்.